எடுத்துரைத்தார்கள். பள்ளிக்கு அனுப்பினால்தானே அவர்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பது, பள்ளிக்கு அனுப்புவது யார்? பெற்றோர்கள் தானே என்ற அந்த வாதத்தையும் இவர் இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னார் மகள் என்று அறிமுகப்படுத்துவதே தாய் தந்தையருடைய பெயரை சொல்லித்தான் என்றார். அது அறிமுகத்திற்கு உதவும். ஆனாலும் கூட எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எது உதவும்? ஆசிரியர்களுடைய அந்த அறிவுரை உதவும். என் பையன் கூட கால்டுவெல் ஸ்கூலில் படிக்க சென்ட் சேவியர்ஸில் படிச்சுக்கிட்டு இருந்தான். +2 படிக்க போகும்போது 10th முடிஞ்ச உடனே கால்டுவெல் ஸ்கூலில் ஒகேஷனல் குரூப்னு ஒன்று இருக்குது, அதை படித்தா ஆனால் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இன்ஜினியரிங் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இன்பராஜ் மனோகரன் சொல்லி ஒரு வாத்தியார் அங்கே இருந்தார். அவர் மேத்ஸ் டீச்சர் எடுப்பார். அவருடைய பொண்ணு கூட இப்போ கருவூல அலுவலராக இருக்குது திருநெல்வேலியில். அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பையன் ஒரு எபோவ் ஆவரேஜ் பட் பிலோ வெரி ஹை மார்க்ஸ், அதனால் நீங்கள் கால்டுவெல் ஸ்கூலில் இந்த செக்ஷன் இந்த குரூப் எடுத்து படிக்க சொல்லுங்கள், இன்ஜினியரிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னார். அவர் அந்த வழிகாட்டுதலின் பேரில் கால்டுவெல் ஸ்கூலில் சேர்த்தேன். என் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி சில இடங்களில் உள்ள வாத்தியார்கள் அறிவுரை சொல்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு உண்டான அந்த வழிமுறைகளை சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த பள்ளியில் சேர்ப்பது, அந்த பள்ளியை முடித்து வந்ததுக்கு பிறகு பொறியியல் கல்லூரியில் சேர்ப்பதற்கு உண்டான பணம் தயார் பண்ணுவது, அந்த பணத்தை பள்ளியில் கட்டுவது, கல்லூரியில் கட்டுவது எல்லாமே பெற்றோருக்கு உண்டான பொறுப்பாக இருக்கிறது. பொதுவாக அவர் சொன்ன மாதிரி முழு பங்கும் ஆசிரியர்கள் வகிக்கவில்லை என்றார்கள். பெற்றோர்களும் முழு பங்காக வகிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், வயது 5 ஆனால்தான் ஒரு காலத்தில் பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உள்ள பிள்ளைகளை சேட்டைகளை கவனிக்க முடியாததால் 2 வயது 2.5 ஆன உடனே ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, இதுக்கே 2 கேஜி கூட அது இருக்காது அந்த பிள்ளை. அதை கொண்டு போய் கேஜி, பிகேஜி, யூகேஜின்னு சேர்த்துட்டு நம்ம தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் அங்கே கொண்டு போய் சேர்த்தா அவங்க பார்த்துக்கிடுவாங்க, எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் பெற்றோர்களுடைய நிலை இருக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். அந்த காலத்தில் 12 பிள்ளைகளெல்லாம் வளர்த்தாங்க, வீட்டில் வச்சு வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்போ 2 பிள்ளைகள் 1 பிள்ளைகள் வச்சுருக்கிறத கூட பெற்றோர்களால் கவனிக்க முடியல. இப்போ பெற்றோர்கள் அப்போ எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க அப்படின்னா, பொறுப்பை டீச்சர்ஸ்கிட்ட விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி டீச்சர்ஸும் கூட ஒரு பாடம் எடுத்துக்கிறாருன்னா கொடுக்குற சம்பளத்துக்கு 7 கிளாஸாக எடுப்பாங்க, போதும் நாங்கள் 3 கிளாஸ் எடுத்துருக்கோம் அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா? பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்பை களைவதற்காக ஆசிரியர்களிடத்தில் பள்ளிக்கு அனுப்பி அதன் மூலம் அவர்கள் பெற்ற கல்வியை இவர்கள் ஊக்குவித்து இவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். பள்ளிக்கே அனுப்பாமலும் கூட சில பிள்ளைகள் வியாபாரம் என்ற அந்த முறையில் அல்லது வெளிநாடு செல்வது என்ற முறையில் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சில பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். வள்ளுவர் சொன்னதை போல, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்துங்கிறார். ஒரு பிள்ளை இந்த முறை சொல்லாங்கல்ல, ஆண் கற்றிருந்தால் அது அந்த குடும்பத்திற்கு பிரயோஜனப்படும், ஒரு பெண் கற்றிருந்தால் அந்த ஊருக்கே பெருமை சேர்க்கும் என்று சொன்னார்கள். எனவே ஒரு ஆசிரியரை மட்டும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை, பெற்றோர்கள் மட்டுமே தீர்மானிப்பார்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை என்று சொல்வதற்கு இல்லை. இப்போ நான் பணியாற்றிய என்னுடைய அலுவலகத்தில் கருவூல அலுவலராக இருந்த மரியாதைக்குரிய திரு கணேசன் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அலுவலக பணி என்று மட்டுமே இருந்தார்களே ஆனால் பிள்ளைகளை கவனித்திருக்க முடியாது. அதே நேரத்தில் அவருடைய மனைவி ஆசிரியையாக இருக்கிறார்கள். ஆக ஆசிரியையாக இருக்கக்கூடிய தாயும் அலுவல் பணியில் இருக்கக்கூடிய தந்தையும் சேர்ந்தே அந்த 3 குழந்தைகளையும் ஒரு பெரிய நிலைக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பணியாற்றினார்கள். அதை நான் நேரில் பார்த்தவன் என்ற அறிவுரையின் அந்த நிலைமையின் காரணமாகவே அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். எனவே ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது மாதிரி அந்த மாதிரி எல்லா பொறுப்பும் ஆத்தியார் எடுத்துக்கிட்டாருங்கன்னா ஃபீஸ் கட்டுறது யார் அப்படின்ற மாதிரி ஃபீஸ் கட்டணும். அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குன்னு உண்டான எல்லா பணச்செலவு, பராமரிப்பு. அவங்க சொன்ன மாதிரி 8 மாதம் 8 ஹவர்ஸ் தான் ஸ்கூலில் இருக்கிறாங்க, மீதி வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில பையனை எங்கன்னு கேட்டால் ஸ்கூல் விட்டு விளையாட போயிட்டாங்க, அங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தான். அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து எனக்கு தெரியப்படுத்துவதால், ஒரு மாணவரின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியரும்
பெற்றோர்களும் சேர்ந்துதான் என்ற தீர்ப்பை என் மூலம் தெரிவித்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.